என்னோட பேர் வைகுந்தவாசன். என் அப்பா, அம்மா கண்ணன், லதா. நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தாலுக் பெருமாள்நாயக்கன்பட்டி கிராமத்துலேருந்து வரேன். இப்போ நடந்த குரூப் 4, அதாவது 2024 நடந்த குரூப் 4ல 180 கொஸ்டின்ஸ் போட்டு 84th ரேங்க்ல இருக்கேன். 2022லையும் குரூப் 4 அட்டன் பண்ணேன். ஆனால் அதில் 8500வது ரேங்க் எடுத்திருந்தேன். லாஸ்ட் டே கவுன்சிலிங்கில் போயிடுச்சு. அப்போ நான் எடுத்த முடிவு ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் போகணும் அப்படின்னு நான் முடிவு எடுத்தேன். அதுக்காக நான் படித்தேன். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது சிஎஸ்சி தான். டெய்லி டெஸ்ட் இருக்கும். அந்த டெய்லி டெஸ்ட் வீக்லி ஒன்ஸ் நடக்கும். அந்த வீக்காக நடக்கிற டெஸ்ட் எல்லாமே மந்த்லி 1 மெகாஃபில் டெஸ்ட்டாக நடக்கும். அதிகமாக டெஸ்ட் போடுங்க. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த லாஸ்ட் 3 months இருக்குது பார்த்தீங்களா, அப்போ ரேபிட் ஃபயர் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மார்னிங் ஈவினிங் 2மே இருக்கும். அந்த டெஸ்ட்டு கண்டினியூவாக போட்டதுனால மட்டும்தான் என்னால் இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. அதிகமாக டெஸ்ட் எடுத்துக்கங்க. தொடங்கற்க எவ்வனையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின்னல்லது. பொருத்தமான இடத்தை தேர்வு செய்யாமல் நம்ம எந்த ஒரு செயலையும் இகழவும் கூடாது, செயலை தொடங்கவும் கூடாது. டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்கும் சிஎஸ்சி ஒரு பொருத்தமான இடமா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் சிஎஸ்சி.